இருண்ட இரவில் திருக்கடையூர் ஆலயத்தில் அபிராமி தேவி தெய்வீக ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தாள். அவள் கரங்களில் சங்கும் சக்கரமும் தாமரை மலரும் ஒளிர அவள் முகத்தில் கருணையின் புன்னகை மலர்ந்தது. அந்த தருணத்தில் அரசன் திருக்கடையூர் வந்தார். சுவாமி தரிசனம் பண்ண அரசர் வந்தார். அந்த நிலையில் ஒரு பக்தன் கைகூப்பி தியானத்தில் அமர்ந்திருந்தார். மன்னர் கேட்ட வார்த்தைக்கு இன்று தை அம்மாவாசையா பௌர்ணமியா என்று கேட்டார். அந்த பக்தலும் இன்று பௌர்ணமி என்று கூறினார். அம்மா, என் வாழ்வின் இருள் நீங்க அருள் புரிவாயாக என்று அழைத்தான். அவனது பக்தியை பார்த்த அபிராமி தை அம்மாவாசையை பௌர்ணமியாக மாற்றினாள். அவன் மீது அமுத ஒளியை பொழிந்து, நீ என் மீது வைத்த நம்பிக்கையே பக்தியின் அன்பும் என்றும் சிறந்தது என்று ஆசீர்வதித்தாள். அப்பொழுது அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி உலகெங்கும் பரவி மனங்களுக்கு அமைதி, வாழ்விற்கு ஒளி வழங்கியது. அன்று முதல் அபிராமி அந்தாதி பக்தர்களின் துன்பத்தை நீக்கும் தெய்வீக மந்திரமாக விளங்கியது.